விடுகிறதாம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். சித்திர மாதம் திருக்கல்யாணம் நடக்கும் ஆலயத்தில். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழா. ஆனி மாதம் திருமஞ்சனம், புரட்டாசி மாதம் பார்த்தா நவராத்திரி. நவராத்திரி 9 நாட்களும் இந்த ஆலயத்தில் மீனாட்சியும் இருக்கா, மகாலட்சுமியும் இருக்கா. இந்த ஆலயத்தில் நவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெறும். எண்ணற்ற பெண்கள் அந்த தினங்களில் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த அம்பாளையும் இந்த தாயாரையும் மனம் குளிர பிரார்த்தனை செய்வார்கள். மார்கழி மாதம் 30 நாட்களும் விசேஷம். 30 நாட்களும் அதிகாலை வேளையில் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகளை கண்டு தரிசிப்பதற்காகவும் இந்த தெய்வ திருமேனிகளின் ஆசிகளை பெறுவதற்காகவும் எண்ணற்ற பக்தர்கள் இங்கே வந்து குவிகிறார்கள். கல்யாண சுந்தரா கபாலீஸ்வரா பக்தவத்சலா கபாலீஸ்வரா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஷோணாச்சலேஷா கபாலீஸ்வரா ஸ்ரீ சோமேஷா கபாலீஸ்வரா. நம சிவாய ஓம் நம சிவாய ஹர ஹர சிவ. அற்புதமான இந்த சிவா விஷ்ணு ஆலயம் மீனாட்சி அன்னை சமேத சுந்தரேஸ்வர பெருமான், மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணு, ஏனைய பரிவார தெய்வங்கள். அற்புதமான இந்த ஆலயம் திருச்சி மாநகரத்தில் டிவிஎஸ் நகரில் அமைந்துள்ளது. டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் சட்டக்கல்லூரி வளாகத்திற்கும் எதிர்த்திசையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தை தரிசித்து ஈசனின் பரம அனுகிரகத்தோடு மாலவனின் ஆசிகளையும் நாம் பெற வேண்டும். அத்தகைய ஆசிகளை பக்தர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாளைய நிகழ்ச்சியில் இன்னொரு அற்புதமான ஆலயத்தை தரிசிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. சுவாமிநாதன். நன்றி. ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே. ஹம் பஜே ஹம் பஜே ஹம் பஜே தமிக ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே. ஹம் பஜே ஹம் பஜே ஹம் பஜே தமிக ஸ்ரீ விக்னராஜம் பஜே. சந்ததமஹம் குஞ்சரமுகம், சந்ததமஹம் குஞ்சரமுகம் சங்கரி
सुरेन्द्र महनीय गुणशीलं जप तप समाधि सुख वरदानुकूलं सेवित सुरेन्द्र महनीय गुणशीलं जप तप समाधि सुख वरदानुकूलं भावित सुरमणि गण भक्त परिपालं भयङ्कर विशङ्क मातङ्ग कुलकालं श्री विघ्नराजं भजे सेवित सुरेन्द्र महनीय गुणशीलं जप तप समाधि सुख वरदानुकूलं भावित सुरमणि गण भक्त परिपालं भयङ्कर विशङ्क मातङ्ग कुलकालं श्री विघ्नराजं भजे श्री विघ्नराजं भजे हम भजे हम भजे हम भजे तमिह श्री विघ्नराजं भजे कनककेयूरहारावली कलित गम्भीर गौरगिरि शोभं सुशोभं कनककेयूरहारावली कलित गम्भीर गौरगिरि शोभं सुशोभं कामादि भयभरित मूढमद कलिकलुष कण्ठितमकण्ठ प्रतापं कामादि भयभरित मूढमद कलिकलुष कण्ठ எங்கே நம்ம வீட்டை விட்டு கிளம்பினாலுமே ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஒரு 4 தெரு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, வெளியில் எங்கேயான்னு ஒரு பிள்ளையார் கோவிலை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே நின்று செருப்பை கழட்டி வச்சுட்டு அந்த பிள்ளையாரை பார்த்து தலையில் ஒரு குட்டிண்டு தான் நம்ம அப்புறம் கிளம்புறோம். அப்படின்னா இந்த பிள்ளையார் எவற்றுக்கெல்லாம் துணை இருக்கிறார் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியில் முடிவதற்கு, அதாவது பூரணமான ஜெயம் கிடைப்பதற்கு இந்த விநாயகப் பெருமான் தான் மிகவும் முக்கியமானவர். இந்த விநாயகப் பெருமானுக்குத்தான் எல்லாவற்றையும் முதலில் நாம் செய்ய வேண்டும். இந்த விநாயகப் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா? இந்த விநாயகப் பெருமானோட தாயும் தந்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்தாலுமே மூல முதல்வனான கணேச பெருமானை வணங்க வேண்டும் என்று. அப்பேற்பட்ட இந்த பிள்ளையார் தான் நமக்கு எல்லாவற்றிலும் துணை இருக்கிறார். இந்த அற்புதமான இந்த பெரிய உப்புப்பேட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜெய சுந்தர விநாயகருக்கு நடந்த அற்புதமான அபிஷேக திருக்காட்சிகளை, அந்த கணேசனின் நாமத்தை சொல்லி, அந்த விநாயகப் பெருமானுடைய நாமங்களை உறக்கச் சொல்லி இந்த அபிஷேக திருக்காட்சிகளை நாம் தரிசிப்போம். मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंशकं विलासिलोकरक्षकं अनायकैकनायकं विनाशिते भदैत्यकं नताशुभाशुनाशकं नमामि तं विनायकं नमामि तं विनायकम्. भीकरं नवोदितार्कभास्वरं नमः सुरारिनिर्जरं नताधिकापदुद्धरं सुरेश्वरं निधि